நேத்து பெஞ்ச மழையில எந்தெந்த செடிகள் எல்லாம் சேதாரமாயிருக்குன்னு பார்க்க வந்த எனக்கு, இது மழையினால வந்த சேதாரம் இல்லங்க. எங்க வீட்டு மார்க் செஞ்ச வேலை. கோலியஸ் செடியிலேருந்து ஒரு சின்ன கிளை உடஞ்சி விழுந்திருக்கு. அதை அப்படியே எடுத்து இந்த மண்ல சொருகி விட்டுட்டேன். சும்மா வச்சு விட்டாலே இந்த செடி அழகா வளர்ந்துரும். அதுவும் இப்போ மழைக்காலம். இந்த ஜாதி மல்லி கொடி நிறைய துளிர்கள் விட்டு அழகா வளர்ந்துருக்குங்க. இன்னைக்கு இருவாச்சியில் நிறைய பூக்கள் வளர்ந்துருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தியும் ரொம்ப அழகா பூத்திருந்துச்சுங்க. குண்டு மல்லி செடியில் நிறைய துளிர்கள் விட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சுங்க. அதே மாதிரி மாதுளையிலையும் 2 பிஞ்சு நல்லா அழகா வச்சிருக்கு. பாருங்க, காய்கள் பெருசாகிட்டே வருது. இந்த சேஞ்சிங் ரோஸ் செடியில் நிறைய இலைகள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதையெல்லாம் நான் இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நம்ம கொடுக்குற சத்து எல்லாமே இந்த இலைகளுக்கு போய் வேஸ்ட்டாக தான் போகுங்க. அதனால் அந்த இலைகள் எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு உடச்சி எடுத்துக்கிட்டேன். உடச்சி எடுத்த இலையை மறுபடியும் அதே தொட்டியில் போட்டு நான் அழுத்தி விட்டுட்டேன். இது உரமாக மாறிடுங்க. கற்பூரவள்ளி செடியில் நிறைய துளிர்கள் விட்டு ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த செடி வெயில் காலத்தில் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது மழை ஸ்டார்ட் ஆன உடனேயே நிறைய துளிர்கள் வந்திருக்கு. சின்ன குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே ரீபாட் பண்ணி பெரிய பாட்டுக்கு மாற்றி வைக்கணும். இந்த மழைக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. கண்டிப்பாக லைக் பட்டனை அழுத்தி விடுங்க.